நம்ம சர்ச்சில் இன்றைக்கி கீத தீப ஆராதனை சுத்தமாக நான் இது செகண்ட் டைம் இந்த ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்ணுறேன். ஏன்னா கேரல் முடிஞ்சு மறுநாள் தான் எப்போவுமே கீத தீப ஆராதனை வைப்பாங்க. ஒரு சில சர்ச்சில் குடும்பமாக பாடுவாங்க, ஒரு சில சர்ச்சில் ஐக்கிய சங்கமாக பாடுவாங்க. நாங்கள் கேரளுக்கு போகும்போதே தரன்னு சொல்லுவாங்கள்ல, பயங்கரமாக தொண்டைக்கெலாம் வேலை கொடுத்தாச்சு. எல்லாம் ஒரே வைப் பண்ணிக்கின்னு ஜாலியாக கிறிஸ்டின் பாட்டெலாம் பாடிக்கின்னு கேரல் சாங்லாம் வேனில் ஒரே அமக்கலம் பண்ணிக்கின்னு, நிறைய மைக்லாம் கிடையாது, ஓப்பன் ஸ்ட்ரீட்டாக இருக்கும். நம்ம ரோட்லலாம் பாட்டு பாடின்னு போனோம். மைக் இல்லாததுனால நல்லா சவுண்டாக பாடணுன்றதுக்காக ஃபுல் சவுண்டு எஃபெக்ட் போட்டு பாடி ஆகணும். அது மாதிரி பாடும்போது எனக்கு சுத்தமாக என்னுடைய வாய்ஸ் பழைய டேப் ரெக்கார்டர் மாதிரி ஆயிடுச்சு. ஃபேமிலியாக பாடும்போது சுத்தமாக எனக்கு வாய்ஸே வரல. சரி, வீட்டில் சொன்னால் திட்டுவாங்களே சொல்லிட்டு நான் நைஸாக அமைதியாக இருந்துட்டேன். காலையில் ப்ராக்டிஸ் பண்ணும்போதெல்லாம் கூட இல்லை. ஆனால் எங்கள் மாமா சூப்பராக பாடுவார். மாமானா எங்கள் மூத்தார், எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன். அதனால் ஒன்றும் தெரியல, அவர் சூப்பராக பாடிட்டார். அவர் இருக்கும்போது நம்மளுக்கு என்ன கவலை? நம்ம சுயநலமாக யோசிக்கிறவங்க தான் நம்ம குடும்பத்துக்காக பாடணும் அப்படின்ட்டு. நம்மளாம் சாமியோட வீடு கேரள் எல்லா வீட்டுக்கும் போகிறோம். ஆனால் அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். ஆனால் ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தது, நம்ம ஃபேமிலி கூட சேர்ந்து பாடுறோம், நம்மளால் பாட முடியலையே அப்படின்ட்டு. சுத்தமாக நான் வாயை திறக்கவே இல்லை. கேட்குறதுக்கு எனக்கே சகிக்கலை. அப்புறம் மற்றவங்களாம் கேட்டால் இன்னும் ரொம்ப பாவம் இல்லாங்களா, அதனால் விட்டுட்டேன். சுத்தமாக இப்போ ஏஜ் ஆக என்ன ஆகுது, ஏஜ் ஆகுதோ இல்லையோ, சாமி கொடுத்த வாய்ஸு நல்லா அப்படியே இருக்குது. அது நேற்று கொஞ்சம் மைக் வச்சுருந்தா, கேரளில் ஒரு மைக்காச்சும் இருந்திருந்தா கொஞ்சம் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கலாம். அது ஓப்பன் ஸ்பேஸு, அது ரோட்லலாம் நடந்து போகணும். மைக்கு அந்த பேட்ரி லோவாகிடுச்சு, ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுச்சு சொல்லிட்டு மைக் இல்லாமல் தான் பாட்டு பாடின்னு போனோம். அப்போவே நேற்று எனக்கு தெரியும் எப்படியும் தொண்டை கட்டிடும் அப்படின்ட்டு. மற்றபடி எல்லாம் சூப்பராக எல்லா குடும்பமும் ப்ராக்டிஸ் பண்ணி அழகாக ட்ராக் போட்டு மியூசிக்கோடு சூப்பராக பண்ணாங்க. எல்லாருக்குமே இது ஒரு பிளெஸ்ஸிங் தான். கிறிஸ்மஸ்க்கு இப்போயே எங்களுக்கு பாதி கிறிஸ்மஸ் முடிஞ்ச மாதிரி எல்லாருமே குடும்பமாக அழகாக ப்ராக்டிஸ் பண்ணி பாடி சாமிக்கு பாடல் மூலிமா எல்லோரும் நன்றி தெரிவித்தோம் சாமிக்கு. வெஸ்லி குடும்ப உறவுகள் இன்னும் வலுப்படும்.